அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் எஸ்எம்எஸ் யூடியூப் சேனல். நம்ம ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஆனுவல் பிளானர் 2025 இப்போ வந்து வாட்ஸ்அப்லலாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க. இன்னும் அஃபிஷியலாக வந்து நம்மளுக்கு டிஆர்பி வெப்சைட்டில் வரலை. இருந்தாலும் கூட வாட்ஸ்அப்லலாம் நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா குரூப்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அது கூட ஒரு காப்பி தான் நம்மளுக்கு இங்கே நான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜனவரி மந்த்தே நம்மளுக்கு வந்து, அதாவது டிசம்பர் ஒவ்வொரு இயரோடைய எண்டு டிசம்பர் அல்லது என்னோட ஸ்டார்டிங் ஜனவரி அப்போ வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் பண்ணுறது தான் இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர். அதாவது இந்தந்த எக்ஸாம் இந்தந்த மந்தில் நம்மளுக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டென்டேட்டிவாக, அதாவது ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறது. ஆனால் இதில் கொடுத்துருக்கிறது அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1-2 மாதங்கள் முன்னாடி நடக்கிறத விட தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நியூஸ் அப்படின்னா டிஆர்பிலேருந்து இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் தான். இப்போ நம்மளோட எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி. ஸோ ரொம்ப ரொம்ப பிஜிடிஆர்பிக்காக படிச்சுட்ருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தாங்க. எப்போ எக்ஸாம் வருமா அப்படின்ட்டு. இப்போ ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடரில் நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, உங்களுக்கு 1700 சம்திங் போஸ்டிங் வந்து நம்மளுக்கு வந்து பிஜிடிஆர்பிக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இந்த ஆண்டு வந்து நிரப்பப்படும் நேரடி நியமனம் வாயிலாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளது மாண்புமிகு அமைச்சர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, அதனோட அறிவிப்பு வந்து விரைவில் வெளிவிடும் அப்படின்னு அவர் வந்து நம்மளுக்கு ஒரு சொல்லியிருந்தார். அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த இயர் வந்து கண்டிப்பாக பிஜிடிஆர்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அப்பவும் கூட நிறைய பேர் என்ன நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா, பிஜிடிஆர்பி இருக்குது, ஆனால் அது எந்த மந்த் வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய யூடியூப் சேனலில் நிறைய கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் தான் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கான பதிலும் இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதாவது டிஆர்பியிலேருந்து நம்மளுக்கு அஃபிஷியலாக வெப்சைட்டில் அப்லோட் பண்ணோடனே நம்ம வந்து பார்த்துக்கலாம். பட் இப்போ வந்து ஆனுவல் பிளானர் வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு கையில் கிடச்சிருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ் ஆகஸ்ட் 2025 நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நவம்பரில் நம்மளுக்கு எக்ஸாம் நடத்த போகிறதா இது சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் பார்த்திங்கன்னா 1725 என்னமோ நம்மளுக்கு அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை விட அதிகமான போஸ்டிங்ஸ், ஒரு 200 போஸ்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணியே நம்மளுக்கு வந்து டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்காங்க. அதாவது 1915 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னும் அதிகமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதிகமாகுங்க. ஆடண்டம் வந்து வரும். அது எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு 2 நாள் முன்னாடி கூட வரலாம், அல்லது எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் கூட வரலாம். எப்படி வேணால் நம்மளுக்கு வரலாம். ஆனால் இன்னொரு ஒரு 500 போஸ்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாக, ஒரு 500 to ஒரு 1000 போஸ்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் வரவே இல்லை, இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சான்ஸை நம்ம கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான டைம் இந்த மந்த். இந்த இன்னொரு 7 மந்த்ஸ் கூட இல்லை நமக்கு படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம நிறைய ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்குது. காம்படிஷன் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. படித்து முடித்தவங்க வந்திருக்காங்க. அதனால் நம்ம ஃப்ரெஷர்ஸ்னால் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்காங்க. நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்க. இப்போ காலேஜ் முடிக்கிற போதே, அதாவது பிஎட் ஃபைனல் இயரில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போது நம்ம வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிடுறாங்க, உடனே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நம்ம அதை விட நம்ம ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு நிலமையில தான் நம்ம இருக்கோம். ஸோ வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா. சைக்காலஜி வந்து இன்னும் சிலபஸ் வந்து சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சைக்காலஜி ஜிகேக்கு வந்து இன்னும் சிலபஸ் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு குழப்பத்தை வந்து எல்லோரும் கொண்டு வருவோம். நம்ம எல்லாருமே கொண்டு வருவோம் தான். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், அதை பற்றியெல்லாம் இப்போ வந்து யோசிக்க வேண்டாம். கையில் இருக்கிற 10 யூனிட்டில் வந்து படிக்க வேண்டியது நிறைய நியூ சிலபஸ் வந்து இருக்குது. சாரி, நியூவாக ஆட் ஆகிருக்க டாபிக்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதில் நிறைய கொஸ்டின் பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு புரியும். ஸோ இருக்கிற டைமை இப்போ சைக்காலஜி இருக்கா இல்லையான்னு ஒரு கொஸ்டினை கேட்டு குழப்பிக்காமல் உங்களோட மேஜரில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 10 யூனிட் நல்லா தரவாக முடிச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறமேலு அவங்க வந்து இப்போ 150 மார்க்குக்குமே மேஜரே போடலாம் அப்படின்னு கொண்டு வந்தாலும் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி இல்லை, இப்போ புதுசாக நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து சைக்காலஜியும் ஜிகேவும் அதே சிலபஸே கொடுத்தாங்கன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேஜர் நம்ம கையில் வந்து இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் 110 மார்க்கு நம்ம கையில் இருக்குங்கிற நம்பிக்கையில் கண்டிப்பாக நம்மளால் சைக்காலஜியும் ஜிகேவும் படிக்க முடியும். ஒரு 30 மார்க்குக்கு நம்மளால் 40 மார்க்குக்கு தாராளமாக நம்மளால் நல்ல மோட்டிவேஷனோடு நம்மளால் படிக்க முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சிலபஸ் வந்து படிக்கும்போது என்ன
சிலபஸ் அதாவது 10 யூனிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம படிக்கும்போது, நீங்கள் வந்து சைட் பை சைட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து நியூ புக் வந்து கொடுத்துருக்காங்க. 10த்துக்கு 7 யூனிட்ஸ் தான் இருக்குது. அதையும் சைட் பை சைட் பார்த்துக்கோங்க. பழைய புக்கு படிக்கலாமா, புது புக்கு படிக்கலாமா அப்படிங்கிற குழப்பமெல்லாம் வேண்டாம். இந்த 7 யூனிட்ஸை தரோவா படிங்க. ஏன்னா புதுசான டாப்பிக்கும் நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க. கற்றலுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இல்லையா பாக்ஸஸ், அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. திறன் பயிற்சிகள் வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழில் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ 10th தமிழில் நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதையெல்லாம் வந்து கூர்ந்து கவனித்து படிங்க. ஸோ இப்போ வந்து நம்ம படிக்க வேண்டியது, கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த 10th தமிழ் அண்டு நம்மளுக்கு 10 யூனிட்டு, மேஜரோட 10 யூனிட் 110 மார்க்குக்கு கரெக்டாக நம்ம வந்து என்ன கண்டிப்பாக நல்லபடியாக ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வந்து இனிமேலும் வந்து படிக்காமல் இருக்காதீங்க. படிங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தால் படிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி நமக்கு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து வந்துடுச்சு. எக்ஸாமே வராது, ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து இல்லை, எக்ஸாம் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா பட்ஜெட்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2% கேஸும் நம்மளுக்கு வந்து முடிவுக்கு வர நிலமையில இருக்குது. அப்புறம் வந்து அதில் இன்னொரு ஸ்டே இருக்குது. அதுவும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஆகஸ்ட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். அதனால தான் ஆகஸ்ட்டுக்கு தள்ளி போயிருக்கு எக்ஸாமு. ஸோ நல்லபடியாக இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே நல்லபடியாக படித்து கவர்மெண்ட் ஜாப்க்கு நம்ம எல்லாருமே போக போகிறோம். ஆல் த பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ.